உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட கூப்பிட அவர் ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாருங்க. அப்போனா நம்மளுக்கு எல்லா உதவியும் வந்துடும் இல்லை? அவர் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடலன்னா எப்படி இருப்பார்? தேவன் தூரத்துக்கு போயிடுவார். நீங்கள் கூப்பிட 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 அவர் உங்கள் பக்கத்தில் வருவார். உங்களுக்கு என்ன வேணாலும் செய்து தருவாருங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம இயேசுவை கூப்பிட்டுட்டே தான் இருக்கணும். மனுஷங்களை கூப்பிடாதீங்க, தேவனை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். நீங்கள் உண்மையாய் கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். முழு மனசு வச்சு கூப்பிடணுங்க. ஃபுல் மனசில் தேவன் இயேசு இருக்கணும். அப்படி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்கள் மனசு ஃபுல்லாக இயேசு நிரம்பி இருக்கணும். இருக்கிறாரா? உங்கள் மனசு ஃபுல்லாக யார் இருக்கிறா? அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லை? உங்கள் மனசு ஃபுல்லாக இயேசு இருக்கணும். இயேசு உண்மையாய் கூப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்துடுவாருங்க. நம்ம ஏதாவது அவசரம்னா தான் போவோம் இயேசுக்கிட்ட இல்லை? என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட போவோம்ல, அந்த மாதிரி ஏதோ அவசரம்னா இயேசுக்கிட்ட போவோம். அப்படி இருக்காதீங்க. எப்பொழுதும் நம்ம அவரை கூப்பிடணும். நம்ம வாழ்க்கையில் அவரை பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, மனம் போல் வாழ்ந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் கூப்பிட்டால் எப்படி அவர் உங்கள் பக்கத்தில் வருவார்? எப்போதும் அவர் கிட்ட நெருங்கி நின்னா அவர் உங்கள் பக்கத்தில் வருவார். நீங்கள் சங்கீதம் 88:1, இரவும் பகலும் உமை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்கிறாங்க. தூங்கும் போது கூட கூப்பிடுறேன் அப்படின்றாங்க. எப்பொழுதும் 24 மணி நேரமும் நீங்கள் அவரை கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் கிடச்சிடும். இயேசுவை பக்கத்தில் வச்சுக்கணுன்னா அவர்கிட்ட நெருங்கி போகணும். எப்படி நெருங்கி போகிறது? நல்லா ஜபிக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஜபம் என்றால் பேசிகிட்டே இருப்பது தான். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர்கிட்ட பேசுகிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பேசிகிட்டே இருங்க. அவர்கிட்ட தொடர்ந்து பாடிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க, பைபிள் ரீட் பண்ணுங்கள், வேத வசனங்களை நீங்கள் படிக்கணும். அப்படி தான் நெருங்க முடியும். அப்படி நெருங்கிட்டால் இயேசுவை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்போ எந்த உதவினாலும் அவர் செய்து தருவார். அவரோடு நெருங்கி தான் இருக்கணும். என்னங்க, எனக்கு தூங்கும் போது பயங்கரமாக கனவு வருதுங்க. அப்படி கனவுல கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு கனவாவது நல்ல கனவு வருதா? பேய் வருது கனவுல, என்னென்னவோ வருதுங்க என் கனவுல. ஒரு கனவாவது நல்ல கனவு வருதா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நம்ம சாலமோன் இருக்காங்களே, அவங்க தேவாலயத்துக்கு போய் 1000 பலிகள், 1000 மாடு பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டாங்க. கனவுல யார் வந்தா? தேவன் வந்தார். கனவுல வரணும், தேவன் வரணும்னா கூட நீங்கள் அவர்கிட்ட நெருங்கி இருக்கணும். அப்போ தான் நல்ல கனவு வரும். நம்ம கனவு நல்ல கனவு வரனா கூட தேவன்கிட்ட நெருங்கி இருக்கணும். அப்போ தான் அவர் உங்களுக்கு எது மூலமாகவது பேசுவார். சரிங்களா? அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் அண்ணாவை பாருங்களேன், அந்த குட்டி பையன் சாம்வேலை அவள் ஸ்கூலில் கொண்டு விட்டாலோ இல்லையோ தேவாலயத்தில் கொண்டு விட்டுட்டா. அந்த பையன் தேவாலயத்தில் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ செய்தான். இதில் என்னன்னா நீங்கள் பாருங்களேன், குட்டி பையன் சாம்வேல் தேவனை நோக்கி கூப்பிடல, கூப்பிட்டது யார்? தேவனே கூப்பிட்டார். தேவனே சாம்வேல்னு கூப்பிட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கூப்பிட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவியும் செய்திடுவார். நீங்கள் தான் நெருங்கி போகணும். நம்ம தான் தேவன்கிட்ட நெருங்கி போகணும். நம்ம தூரமாக போயிடக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிட்றாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக உங்கள் பிள்ளைங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் அவங்களுக்கு வேண்டியது செய்து கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி.
எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பகல்